السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, ஏக இறைவனின் வற்றா பெரும் கருணையும் அருளும் அன்பும் நம் உயிரினும் மேலாக மதிக்கின்ற பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட நபிமார்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் தோழியர்கள் தாபீன்கள் தபால் தாபீன்கள் தூய மார்க்கத்தை எடுத்துரைத்த நல்ல இமாம்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மூமீன்கள் முஸ்லிம்கள் அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கூடிய நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரன்பும் பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது வல்லமையினால் நாளுக்கு நாள் மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்து கொண்டிருப்பதை நாம பார்த்து கொண்டு வருகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்துல நாம ஏதாவது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பேப்பர் மூலியமாக தெரிஞ்சுக்குவோம், அல்லது ரேடியோக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிஞ்சுக்குவோம். ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நேரடியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் இதோடைய வளர்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கவலையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. அறிவியல் வளர்ச்சி என்பது நம்மளுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் பயனளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்றால் ரொம்ப சந்தோஷம்தான். அதுவே அந்த அறிவியல் வளர்ச்சி என்பது ஒரு தவறான முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக அமைகிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்படி நாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, இன்ன பைன யதைஹி சாதி ஐயாமா, நிச்சயமாக மறுமை நாளுக்கு முன்பாக ஒரு காலம் ஒன்று வரும் என்று சொன்னார்கள். உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒரு காலம் ஒன்று ஏற்படும். அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், அந்த காலத்தில் கல்வி அறிவு என்பது மக்கள் மத்தியில் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை படிச்ச உடனே நமக்கு என்ன தோணுது? கல்வி அறிவு எப்படி இல்லாம போகும்? ஏன்னா நாளுக்கு நாள் கல்வி அறிவு வளர்ந்து கொண்டே வருதா இல்லையா? இப்ப கூட தமிழக அமைச்சர்
அமைச்சர் சொல்லுகிறார், கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதிகமா பாரத்தை சுமக்கிறாங்க, புத்தகத்தை சுமக்கிறாங்க, நாங்க அதை குறைக்க போகிறோம், வேற மாதிரி கல்வியை மாற்றி அமைக்க போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாளுக்கு நாள் கல்வியின் வளர்ச்சி மாறிக்கொண்டு வருகிறது. ஒண்ணுமில்லை, நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் ஒரு புத்தகம் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துல, தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் புத்தகம் கொடுப்பாங்கல்ல, அது ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அதுதான் படிச்சாகும். இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம புள்ள படிக்குது, அந்த படிக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு 3 சிலபஸ் கொடுக்கலாம், 3 கட்டமாக படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அறிவியல், கல்வி அறிவு என்பது எப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும் கல்வி இல்லாமல் போய்விடும், கல்வி அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள். என்ன கல்வி என்று சொன்னால் மார்க்க சம்பந்தமான கல்வி என்று பொருள். அடுத்ததாக நபி அவர்களை விளக்குகிறார்கள், அப்படி அந்த கல்வி இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், கல்வி அறிவு இல்லாத அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன உருவாகும் என்றால், அறியாம கால மக்களாக மக்கள் ஆகிவிடுவார்கள். ஜாகிலியா காலம் சொல்றோமா இல்லையா? முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையா? இஸ்லாம்னா என்ன, மார்க்கம்னா என்ன, மறுமைனா யாரு, அல்லாஹ்னா யாரு, திருமறை குர்ஆனா என்ன, ஈமான்னா என்ன, தொழுகைனா என்ன, நல்லவர்கள்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எதுவுமே தெரியாமல் வாழ்ந்தார்களே, ஜாகிலியா காலத்தில் இருந்தார்களே, அது போன்ற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன் அறிவிப்பை நமக்கு சொல்லுகிறார். அதுதான் இன்றைய சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டு வரலாம். மார்க்கத்துடைய அறிவு இல்லாத காரணத்தினால், மார்க்கத்துடைய சிந்தனைகள் இல்லாத காரணத்தினால் ஆண்களும் சரி பெண்களும் சரி வழிகேட்டை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைதான் மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நபிவை அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலர இல ஸமாஇ யௌமா, வானத்தை ஒரு நாள் பார்த்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. வானத்தை இப்படி அண்ணாந்து பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஹாதா அவானுன் யுர்ஃபஉல் இல்ம், இந்த நேரத்தில் கல்வி அறிவு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். கல்வி என்பது பறிபோகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் தான் எங்களுடைய உள்ளங்களில் இந்த கல்வி என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க கல்வி என்பது போகும் சொல்றீங்க, நாங்கள் திருமறை குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், மார்க்க கல்வியை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் மார்க்கத்தை நாங்கள் கற்றும் கொடுக்கின்றோம், இப்படி நாங்கள் மார்க்கத்தையுடைய தொடர்பில இருக்கிறோம், குர்ஆன மரணம் பண்ணிருக்கிறோம், எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி எங்களுக்கு கல்வி, எப்படி மார்க்க கல்வி எப்படி போகிறோம் நீங்க சொல்றீங்களே? அப்ப ரசூலுல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், ரொம்ப அறிவாளி நினைச்சேன், நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூதர்களிடத்திலும் சரி கிறிஸ்துவர்களிடத்திலும் சரி அவர்களிடத்திலும் கல்வி இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். கல்வி இருக்கா இல்லையா? அவர்கிட்ட வேதம் இருக்கா இல்லையா? யூதர்கள்ட்ட வேதம் இருக்கு, தௌராத் இருக்கிறது, கிறிஸ்துவர்கள்ட்ட இன்ஜீல் இருக்கிறது, 2 பேர்டையும் கல்வி இருக்கா இல்லையா? அதை படிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அவர்கள் படிப்பதோடு சரி நடைமுறைப்படுத்தவில்லை. அதுபோலதான் இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமறை குர்ஆன் இருக்கும், திருமறை குர்ஆன் எங்க இருக்கும்? அலமாரியில பத்திரமா இருக்கும், செல்போன்ல பத்திரமா இருக்கும். திருமறை குர்ஆனை படிப்பான், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஜும்மாக்கு வந்தா அலமாரியில் இருக்கக்கூடிய குர்ஆன் வெளியே வரும். எப்பயாவது ஒரு நாள் அல்லாஹ்விற்கு பயந்து போனை எடுத்து குர்ஆனை படிப்பான், தர்ஜுமா படிப்பான், அரபி மூலத்தை படிப்பான், எல்லாம் படிப்பான். ஆனால் என்ன இருக்காது?
அந்த படிக்கக்கூடிய எதையும் செயல்படுத்த மாட்டான். இப்படியான நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் இன்னைக்கு இருக்குதா இல்லையா? திருமலை குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், திருமலை குர்ஆன் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எங்கே இருக்கிறது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறதா? அதில் சொல்லப்படக்கூடிய சட்டங்களை தெரிந்து ஃபாலோ பண்றோமா? நபிமொழிகளை படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் இருக்கிறதா என்ற ஒரு நிலையை சிந்தித்து பாருங்க. எத்தனை முஸ்லிம்கள் இருக்கு? இந்த செய்தியை சொன்ன உடனேயுமே நபித்தோழர் குறிப்பிடுகிறார். இந்த செய்தியெல்லாம் சொன்ன உடனேயுமே கல்வி அறிவில முதல்ல எது தெரியுமா போகும், எது தெரியுமா வெளியேறும்? அல்லாஹ்விற்கு பணிந்து நடக்கின்ற குணம் முதலில் இல்லாமல் போய்விடும் என்று அந்த நபித்தோழர் அந்த செய்திகளை நமக்கு குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான், மறுமையில விசாரிப்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாம முஸ்லிமா இருக்கிறோம், நாம ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்ற எண்ண உணர்வு இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் சிலருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு வருகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாழக்கூடிய இந்த சமூகம், அதுவும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் பெண் சமூகங்கள். ஒரு ஆண் தப்பு பண்றான், 2 பேருமே தப்பு பண்றாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஒரு ஆம்பளையா தப்பு பண்றான், பீடி அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான், வியாபாரத்துல பொய் பேசுறான், வட்டிக்கு வாங்குறான், வரதட்சணை வாங்குறான், எல்லாமே ஹராம், மாற்றுக்கிறது இல்லை. எல்லாமே தவறுதான், மாற்றுக்கிறது இல்லை. பெண்கள் எப்படி இறங்கிட்டாங்கன்னா, இன்னும் அவன் மட்டும்தான் தப்பு பண்ணுவானா? அவனுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? நாங்கெல்லாம் செய்ய மாட்டோமா? நாங்கெல்லாம் எப்படிப்பட்ட தப்பு எல்லாம் பண்ணுவோம் தெரியுமில்ல என்று ஆணுக்கு நிகராக பெண்களுடைய நிலைகளும் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. தப்பு பண்றதுல போட்டி போடுறது. எப்படியான ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகளை எடுத்து பார்த்தோமேயானால் ஆண்களை விட அதிகமாக ஒரு தவறான காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒண்ணு இல்லை. இன்றைக்கு நேற்றைய தினம் நடந்த ஒரு சில சம்பவங்களை தான் நாம் பார்க்கிறோம். பெண்களை குறித்து ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்க விஷயத்த சொல்றேன். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. அது வேணுமா வேணாமா அப்படிங்கறத நிறைய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீட் தேர்வினால் யார் பாதிக்கப்படுறாங்க, மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுல என்ன முறைகேடு நடந்திருக்கிறது, எல்லாமே நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதற்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வரவேற்கிறோம். வட மாநிலங்கள்ல இதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நபருடைய திரைப்பட வெளியீடு. இதுல என்னன்னா வெளியீடு இருக்கும், அதை பத்தி கவலை இல்லை. வெளியிடக்கூடிய அந்த விஷயங்கள்ல மாணவர்கள்லாம் இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கான், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு. இங்க இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்காக இவன் போராடிட்டு இருக்கான். இதுல ஒரு இஸ்லாமிய பெண்மணி அழகா ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்க. சார் அப்படி சுத்தல, அழகா இந்த பேஸ் மட்டும் தெரியுற மாதிரி, காதெல்லாம் மூடி இந்த முகம் மட்டும் தெரியுற மாதிரி ரொம்ப அழகா ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. எங்க நின்று பள்ளிவாசல் வாசல் இல்ல, போராட்ட களத்துல இல்ல, சினிமா தியேட்டர் வாசல். அந்த அம்மா படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுது, பேட்டி கொடுக்குது, என்ன அருமையா நடிச்சிருக்கிறார் தெரியுமா. ஒரு பஞ்சு டயலாக் கூட பேசுது. பக்கத்துல யாரு இருக்கிறா? வீட்டுக்காரர் நிக்கிறார். என்ன பஞ்சு டயலாக் தெரியுமா? எலெக்ஷன்லையும் நாங்க தான், கலெக்ஷன்லையும் நாங்க தான். பஞ்சு டயலாக் யாரு பேசுறா? புர்கா அணிந்த பாத்திமாங்கிற பெண்மணி பேசுறாங்க. ஹிஜாபை அணிந்த பெண்மணி பேசுறாங்க. பஞ்சு டயலாக் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுதா? சமூகத்துல கூத்தாடிகள் பின்னாடி கூத்தடிக்கக்கூடிய ஒரு நிலை. குத்தாட்டம் போடுறாங்க நடு வீதியில. நேற்று நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். தேற்று வாசல் நின்று ஆம்பளை நீதான் குத்தாட்டம் போடுவியா, உனக்கு மேல நாங்க போடுவியா, பாரு டான்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி கூத்தும் கும்மாரங்களை அடிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலை போய்கிட்டு இருக்கு? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன சொன்னார்கள்?
தேவையில்லை, என் தலைவனை பார்த்துட்டேன், என் தலைவருக்காக நாள் கணக்கா நிற்பேன், கூத்தடிக்கக்கூடிய கூத்தாடி பின்னாடி சென்று என் உயிரே போனாலும் பரவாயில்லை. எந்த அளவுக்கு ஒரு பெண்மணி சொல்றாங்க, பக்கத்துல கணவரை வச்சுக்கிட்டு எனக்கு என் வீட்டுக்கார விட எனக்கு இந்த நடிகரை தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு பல்ல காமிச்சுட்டு இருக்கான் அவனும். இப்ப அந்த ஆள் சொன்னா நம்ம விட்டுருமா? நான் கேட்கிறேன். இப்ப அந்த ஆள் சொல்றாரு, பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு என் பொண்டாட்டியை விட அந்த நடிகை தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி சொன்னா அந்த அம்மா என்ன செய்யுது? இப்படி உங்க அத்தா சொல்றாருமா, உங்க அத்தா சொல்றாரு, உங்க அம்மாவை விட மகளே, உங்க அம்மாவை விட எனக்கு அந்த நடிகை தான் ரொம்ப பிடிக்கும், ஏத்துக்குவியா? உன் மகன் சொல்றா, ஏத்துக்குவியா? அப்ப எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலையில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். எப்படி ஒரு மனநிலைக்கு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. செய்யக்கூடிய தவறை ஒரு பெரிய தவறாக அவர்கள் நினைப்பது கூட கிடையாது. இன்னைக்கு அப்படியான நிலைமை. இதெல்லாம் என்ன பெரிய தப்பா? ஊர் உலகத்துல எவன் இப்படி செய்யறது இல்லையா? நாட்டு நடப்புல இப்படி நடக்கிறது இல்லையா? அதெல்லாம் நாகரிகம் வளர்ந்துருச்சுங்க. முற்போக்குவாதியாக இருங்க, பிற்போக்குவாதியாக இருக்காதீங்க, பாடம் நடத்துறாங்க. இப்படி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒரு வீடியோல நாம தெரியணும், அல்லது வீடியோல தெரியக்கூடிய நபர்களிடத்தில் நாம ஒரு செல்ஃபி எடுக்கணும் என்று சொல்லி இப்படி உலகத்துடைய ஓரங்கள் தெரியக்கூடிய அவர் நிலை பெண்கள் மத்தியில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் தொலைக்காட்சி எடுத்தோம்னா போதும், நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகளை பார்த்தா போதும், ஒழுக்கங்கெட்ட தனத்தை ஆணும் பெண்ணும் சலிக்காமல் இந்த சமூகத்தில் செய்து கொண்டு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமினீன யரவு துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹத ஜபல். ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் அவனுடைய பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா? ஒரு பாவமான காரியம் இருக்கு, அந்த பாவமான காரியத்தை ஒரு மூமின் எப்படி அணுகுவான்? தனக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையை போன்று அவன் அணுகுவான். ஒரு பெரிய மலை உன் தலைக்கு மேல வந்து நிக்குது, என்ன யோசிப்போம்? என் மேல விழுந்துருச்சுன்னா, என்ன நசுக்கிருச்சுன்னா, என் உயிரை போக்கிருச்சுன்னா, இப்படி ஒரு பெரிய மலை தன்னுடைய தலைக்கு மேல் இருந்தால் எப்படி பயப்படுவானோ, எப்படி நடுங்குவானோ, எப்படி பாதுகாப்பு பெறுவானோ, அது மாதிரி ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை நினைத்து பயப்படுவான். அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், எவ்வளவு அநியாயம் பண்றோம், எவ்வளவு அக்கறம் பண்றோம், பெத்தவங்க பேச்சை கேட்கல, பெத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை கேட்க மறுக்கிறோம், ஆனா ஒரு கூட்டாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ, குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டத்தை கேட்கவில்லை, ஹதீஸ் என்ன சொல்லுகிறதோ அதை என் வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணலையே, தொழுகலையே, நோன்பு வைக்கலையே, ஜக்காத்து கொடுக்கலையே, பெரியவங்களை மதிக்கலையே, நல்ல அமல்களை செய்யலையே, நாளைக்கு என்னுடைய நிலை என்னவாகுமோ, மறுமையில என்னுடைய நிலை எப்படி ஆகுமோ என்று தன் பாவத்தை நினைச்சு பயப்படுவான் ஒரு மூமின். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் ஃபாஜிர் இருக்கானே, அயோக்கியன் இருக்கானே, ஒழுக்கம் கட்டவன் இருக்கிறானே, அதை எப்படி தெரியுமா பார்ப்பான்? தன் மூக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈயை போன்று பார்ப்பான். மூக்குக்கு முன்னாடி ஈ பறந்துச்சுன்னா அவனுக்கு ஏதாவது கவலைப்படுவானா? அது என்ன கர்மம், ஈ தட்டி விட்டு போடா அப்படின்னு போயிடுவான். அது மாதிரி ஒரு பாவி, ஒரு ஒழுக்கம் கட்டவன் எப்படி பார்ப்பான் பாவத்தை? ஊர் உலகத்துல நடக்காதாங்க, என்னமா அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவங்க வீட்டுல உள்ளவங்களா யோக்கியமா, என்ன சொல்ல வந்துட்டாரு, என்ன திருத்த வந்துட்டாரு, எங்களை பார்த்துக்க, எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க என்று சொல்லக்கூடியவர்களாக யார் இருப்பா? யார் பாவிகளாக இருப்பார்களோ, பாவிகளை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பாவிகள் எல்லாம் எங்கிருப்பார்கள் என்றால் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைகளைத்தான் இன்னைக்கு சமூக மக்கள் மத்தியில பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு அற்புதமான ஒரு நபிமொழி. ஒவ்வொரு இறை தூதரும் சொல்லக்கூடிய ஒரு போதனை. ஒவ்வொரு இறை தூதரும் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு போதனை செய்வாங்களாம். அது என்ன தெரியுமா? தத்தகி ஃபால் மாஷியத,
உனக்கு வெட்கம் என்று ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? வெட்கத்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெட்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சம் என்று சொன்னார்கள். வெட்கப்படுறது இருக்குல்ல, நமக்கு வெட்கமே இல்லையா? உனக்கு ஞாபகம்ல, இத போய் செய்றியே, 4 பேர் பாப்பானே, உன்னை கேட்பானே, ரீல்ஸ் போறியே, ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு ஹிஜாப மாட்டிக்கிற, குத்தாட்டம் போடுற, வெட்கமா இல்ல உனக்கு? நாளைக்கு கேட்பான்ல. இப்படி ஒரு வெட்க உணர்வு இல்லாம ஒரு காரியத்தை செய்வது, வெட்கப்பட்டு கூட சில பேர் என்ன செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு ஒண்ணுமில்லை, ஆம்பளையால எடுத்துக்குவோம், பீடி குடிக்கிற பார்ட்டியா இருக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. பள்ளிக்கு அடிக்கடி தொழுகைக்கு வர்றாரு ஒருத்தர், 2 பேரும் சந்திக்கிறாங்க. பாவா இன்னொரு பாவா இருக்கிறாரு, நல்லா தொப்பியை போட்டுட்டு தாடியை வச்சுட்டு ஆள் நல்லா இபாதத்தான ஒரு ஆளா இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் பழகிக்கிறாங்க. நம்ம வழக்கம் போல நம்ம ஜனாபு டீக்கல்ல ஒரு டீயை போட்டுட்டு ஒரு பீடியை பத்த வைக்கிறாரு. இப்போ இங்க தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுது கொண்டிருக்கக்கூடிய அவரது நண்பர் அங்க பாக்குறாரு. என்ன நினைப்பாரு? தப்புன்னு பீடியை தீக்கில போட்டுருவாரு. ஏன் வராரு, நானும் அவர் ஒன்னா தொழுகைக்கு போவோம். அவர் முன்னாடி எப்படி, அவர் சொந்தக்காரர் இல்லை, பெத்த தகப்பனார் இல்லை, பெரிய பழக்கவழக்கம் இல்லை, என்ன காரணத்துக்காக கீழே போடுறான்? வெட்க உணர்வு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வெட்கப்பட்டாவது அந்த பாவத்தை செய்யாம இரு அப்படிங்கிறாங்க. அது மாதிரியான வெட்கம் கெட்ட வெட்க இருக்கக்கூடிய அந்த பண்பு என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் கண்டிப்பா இருக்கணும். வெட்கப்பட்டாவது அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அத நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு இறைத்தூதரும் சொல்லுவார்களா, வெட்கப்படக்கூடிய அந்த பண்பு என்பது உனக்கு இல்லை என்றால் நீ எந்த காரியத்தை செஞ்சு தொலைப்போ, எதை வேணா செஞ்சு தொலை, உனக்குதான் வெட்கமே இல்லையே. வெட்கம், மானம், சூடு, சொரணை மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகின்றான், தூதர் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம், என்னுடைய என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம், எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று இப்படி யார் சொல்லக்கூடிய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தூக்கி எறிந்தவராக வெட்கக்கெட்டத்தனமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் செய்து நாசமாக போய் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இறைத்தூதரும் சொன்னார்கள், அந்த போதனையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வெட்க உணர்வு வேணாம். இன்னைக்கு அப்படியான நிலைகளை எல்லாம் செய்யறாங்களா இல்லையா பெண்கள் மத்தியில? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் வருமா, நான் அவர்களை பார்த்ததில்லை, ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை, அவர்கள் யார் என்றால் அகலின் நார், நரக நெருப்பில் இருப்பார்கள். நான் அவங்கள பார்த்ததில்லை, ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நரக நெருப்புல இருப்பாங்க. யார் அப்படின்னா பெண்கள், காசியத்துன் ஆரியத்துன், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தங்களுடைய உடல் உறுப்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு ஆடை அணிவார்கள். ஆடை அணிந்து நிர்வாணம் சொல்றோம்ல, இறுக்கமான ஆடை அணிவாங்கல்ல, உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியே தெரியுமா இல்லையா, அது மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அருவருப்பாக ஆடை அணியக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். மேலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மக்களை ஈர்க்கும் விதமாக நடந்து கொள்வார்கள். 4 பேர் என்னைய பார்க்கணும், 4 பேர் என்ன ரசிக்கணும், ஆடையும் மெல்லிசா போடுகிறது, எல்லாரும் என்ன பார்க்கணும், என் கோலத்தை பார்க்கணும், என்னைய பார்க்கணும் என்ற என்ன உணர்வோடு தங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பண்பு எந்த பெண்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இன்னொரு வார்த்தையை இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜானியா, யார் ஒருவர் நறுமண பொருள், ஒரு நல்ல வாசனம் இருக்கக்கூடிய ஒரு நறுமண பொருளை ஒரு பெண்மணி அப்ளை பண்றா, ஒரு அத்தர் போடுறா, அத்தர் போடுறதுல தப்பு இல்லை, எப்படி போடுறா, போட்டிருக்கிற அத்தரை அடுத்தவங்க கேட்கணும், நல்லா இருக்கே பர்ஃபியூம், எங்க வாங்குனீங்க, என்ன பர்ஃபியூம் இது, சூப்பரா இருக்கே, வாழ அருமையாக இருக்க என்று 4 பேர் என்னை கேட்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், என் மீது கவனம் செலுத்த வேண்டும், நான் அவர்களால்
ஈர்க்கப்பட வேண்டும் என்று ஒருவன் ஒரு நறுமணை பொருட்களை யூஸ் பண்றான், ஒரு பெர்ஃபியூம் யூஸ் பண்றான். இந்த எண்ணத்தோடு ஒருவர் நறுமணத்தை யூஸ் செஞ்சா அவ யார் தெரியுமா? ஜானியா, அவதான் விபச்சாரி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! அவதான் விபச்சாரி, விபச்சாரம் செய்யக்கூடியவள், அடுத்தவள் ஈர்க்கும் விதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாள் என்றால் அவள் யார்? இன்னைக்கெல்லாம் அப்படியான நிலைகள் தான் போய்கிட்டு இருக்கு சமுதாயங்கள்ல. நம்ம இஸ்லாமிய பெண்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்துல இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, நாளுக்கு நாள் பெண்களுடைய நிலை கணவன் மற்றும் இன்னொரு நபரோடு வாழக்கூடிய நிலை, கள்ளக்காதல், புருஷனை விட்டுட்டு வேற ஆட்ட போறது, இதெல்லாம் பேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு யார் யார் கூட வேணாலும் வாழலாம், லிவ் இன் டுகெதர், ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, கல்யாணமே ஆக வேணாம், வா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம், என்னவும் பண்ணிக்கலாம். இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா இருக்கான், ஆணுக்கு ஆணோடும் பெண்ணுக்கும் பெண்ணோடும் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் பெரிய தப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி தன்னுடைய கணவனை விட்டு விட்டு அந்நிய ஆண்களோடு திரும்பி பார்க்கக்கூடிய நிலைகள் பெண்கள் மத்தியில எவ்வளவு பெரிய கேவலம். சோ எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த, ஒரு நல்ல ஒரு அத்தவணை அடிச்சு வந்தால் கூட அடுத்தவர்கள் பார்க்கும் விதமாக இருந்தது என்றால் நீ விபச்சாரி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆனா சமூக பெண்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கிறாங்க, கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள், கணவனை விட்டுவிட்டு வேறொரு ஆணோடு தொடர்பு வைக்கக்கூடிய பெண்கள், தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட விட்டுவிட்டு எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அந்த பிள்ளைகளே வேணாம், எனக்கு பெற்றெடுத்த பிள்ளை வேணாம், கட்டிய கணவன் வேணாம், யார் வேணும்? கள்ளக்காதல் தான் வேணும். இப்படி ஒரு நிலையில இன்னைக்கு சமூகம் போய்கிட்டு இருக்கா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், வலா தகுலன பில் கௌல், நீங்கள் நளினமாக பேசாதீர்கள். பெண்களை குறித்து அல்லாஹ் பேசுறான். ஒரு பெண் எப்படி பேசணும்? நளினமா பேசாது. நளினமா பேசக்கூடிய மார்க்கத்துல பெண்கள் ஆண்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்றால் எப்படி பேசணும்? நளினமா குழஞ்சு பேசாத. சொல்லுங்க, அந்த ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, ஈர்க்கும் விதமா பேசுவாங்கல்ல, போன்ல பேசுறதா இருந்தாலும் சரி, நேர்ல பேசுறதா இருந்தாலும் சரி, எப்படி பேசணும்? ஒரு அந்நிய ஆள் வீட்டுக்கு வரான், அம்மா அவர் பாய் இருக்காராமா அப்படின்னு கேட்கலாம். யாரும் இல்ல, வீட்டுல ஆளு இல்லைனா யாரும் இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்க, அவ்வளவுதான். நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு என்ன? உங்க சட்டை நல்லா இருக்க? நீங்க அவருக்கு என்ன வேணும்? இப்படி உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு மாதிரியான குலைந்து நீங்கள் பேசினால் அல்லாஹ் சொல்றான், கல்வியை மரபும், உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடியவன் சஞ்சலப்படுவான். எல்லா ஆண்களும் யோக்கியமா இருக்க மாட்டான். உள்ளத்துல நோய் இருக்கும் சில பேருக்கு. பெண்களை பார்த்தா தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள் இருப்பார்கள். அந்த அயோக்கியர்கள் என்ன செய்வான்? உள்ளத்தில் சஞ்சலப்படுவான். இங்க பாருங்க எப்படி பேசுறா பத்தியா, மடிஞ்சிருவா போல, நம்ம கூப்பிட்டா வந்துருவா போல, அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான். அதனால நீங்கள் பேச வேண்டும் என்றால் ஒருபோதும் நளினமாக அந்நிய ஆண்களிடத்தில் பேசாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய சட்டம். அதே போல நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்கள் அந்நியர்கள் என்றால் நீங்கள் இருவரும் தனிமையில் இருக்காதீர்கள். தனிமையில் இருக்கிறது என்ன வேலை? கணவனோடு இருக்கிறா பிரச்சனை இல்லை, கூட பிறந்த சகோதர சகோதரனா பிரச்சனை இல்லை, பெற்றெடுத்த தகப்பனாரா பிரச்சனை இல்லை, மாமனாரா தகப்ப பிரச்சனை இல்லை. யார் கூட இருக்கிறது? என் கொழுந்தனார் தாங்க, என் கணவருக்கு நெருங்கிய நண்பர் தாங்க, என் செச்சா பையன் தான், என் மாமா பையன் தான், அவனோடு என் பிள்ளைய நான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், காலேஜுக்கு போப்பா, கூட்டிட்டு போப்பா, காலேஜுக்கு இறக்கி விட்டு வாப்பா ஸ்கூல்ல. இப்படி நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? அந்நிய ஆண்களோடு நெருங்கி பழக வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு அந்நிய ஆணோ அந்நிய பெண்ணோ இருவரும் தனிமையில் இருக்காதீங்க. மூன்றாவது யார் இருப்பா? ஷைத்தான் இருப்பான். ஷைத்தான் என்ன செய்து விடுவான்? வழிகேட்டை நோக்கி உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். இன்னைக்கு சமூகத்துல அது போன்ற நிலைகளைத்தான் நாம பார்க்கணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்க கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது சமுதாயத்துல? ஆணும் பெண்ணும் தனித்திருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இதனால என்ன ஆகும்? அந்த குடும்பமே சின்னாபின்னமாக போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு, அப்போ நாளுக்கு நாள் பார்க்கிறீர்களேயானால் மார்க்க கல்வி இல்லாத விளைவாக இன்றைக்கு அதிகமான பாவமான காரியங்களை அதிக நபர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று ஒரு ஒழுக்கமுள்ள நபர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொன்னவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்கின்றவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்கள, இரண்டாவது உரை நாம் பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி என்னன்னா, பாவம் என்பது பொதுவாக, ஏன்னா இந்த உரையில உங்களை திட்டணும்னோ உங்களை குறை சொல்லணும்னோ நோக்கம் இல்லை. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை பற்றி தான் உங்களுக்கு நாம சொல்றோம். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் வேறு மதத்தை சார்ந்த நபர்களோடு பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு மதம் மாறி செல்லக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒற்றுமையாக இருந்த அந்த குடும்பத்திலே ஒரு அந்நிய ஆண் உள்ள வந்து அவனுக்கு இடம் கொடுத்து அவன்கிட்ட தவறான முறையில பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்பமே அழிந்து போகக்கூடிய நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். இப்படி நாளுக்கு நாள் பார்த்தீர்களே ஆனால் பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு முக்கிய தீர்வு என்னன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மார்க்க கல்வியை படித்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதான் இங்க முக்கியம். வந்திருக்கக்கூடிய எத்தனையோ நாம இந்த நபர்களுக்கு சொல்றோம், இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் கேட்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சகோதரனாக உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அதெல்லாம். உங்க சகோதரியாக நாம் பார்க்கிறோம். உங்களுடைய மானம் போய்விடக் கூடாது, உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் இழந்துவிடக் கூடாது. முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான், அதற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏகத்துவவாதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம மறுமை வாழ்க்கை தான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள், ஒழுக்கங்கிட்ட தரத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் நம் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை இன்ஷா அல்லாஹ் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான, அனைவரும் ஆழமாய் மனதில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே மனிதன் சம்பாதிக்கின்ற பொக்கிஷங்களில் மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் அது மர்ரத்து சாலிஹா, ஒழுக்கமுள்ள பெண் தான். உலகத்துல நீ எத்தனை கோடி வேணா சம்பாதிச்சிடலாம், எத்தனை லட்சத்தை வேணாலும் சம்பாதிச்சிடலாம், எவ்வளவு நகை, வீடு, வாசல், நிலங்கள் என்ன வேணா நீ சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்குது என்று சொன்னால் அது ஒழுக்கமுள்ள ஒரு பெண். அந்த ஒழுக்கமுள்ள பெண்ணை உருவாக்கி விட்டாய் என்று சொன்னால் மற்ற எதுவும் ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் நபி அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒழுக்கமுள்ள, மார்க்கத்தில் ஒழுக்கமுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நீங்கள் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு பெண்ணிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் சொத்து தேவையில்லை, சுகம் தேவையில்லை, அதுவே நம்ம மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமுள்ள சகோதரிகளாக நீங்கள் உருவாக வேண்டும். மேலும் ஆண்களாகிய நாம் ஒரு ஒழுக்கமுள்ள பெண்களை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நல்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிருவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.